சார், இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிறது சமூக நீதிக்கான அடுத்த நகர்வுங்கிறார் பிரதமர். அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு நீண்ட நாளாக நடைமுறையிலே உள்ள ஒரு சட்டம் வக்ஃப் வாரியம் என்பது, அது ஒரு இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உள்ள ஒரு வாரியம். அந்த வாரியம் எந்த முறையிலே அவர்கள் பல ஆண்டு காலமாக உள்ள அந்த வாரியம், அது இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கான உள்ள வாரியம். அதிலே போய் நாங்கள் 2 பேர் மகளிர் இருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிற அந்த பிரதமர் ஏதோ இஸ்லாமிய மகளிருக்கெல்லாம் பெரிய முன்னுரிமை கொடுக்கிறதாக சொல்லி மக்களை ஏமாற்றுகிற பிரதமர், இங்கே உள்ள கோவில்களில் மகளிர் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டியதுதானே? ஏன் இந்து பெண்கள் மட்டும் என்ன இழிச்சவாயர்களா? எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா இடத்திலும் இவர்கள் பெண்களுக்கு சம உரிமை தருகிறார்களா? அந்த சட்டம் பெரிய சீர்திருத்தத்திற்கான சட்டம் என்று சொல்கிறார். எதற்காக நீங்கள் வக்ஃபு வாரிய சட்டத்தை தலையிட்டிருக்கிறீர்கள்? ஆனால் HRNC சட்டம் இங்கே இருக்கிற இந்த சமய அறநிலைய அந்த சட்டத்தை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். என்ன நியாயம் இது? இந்த நாடு இந்து நாடா? இந்த நாடு அனைவருக்குமான நாடு. இந்த அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்குமான சட்டமாக இருக்கிற காரணத்தினால் பாஜகவுக்கு அது பிடிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மட்டும் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதற்கான வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். இது அவர்கள் செய்த மாபெரும் புரட்சி என்னவென்றால், இங்கே பல ஊர்களின் பெயர்களை மாறுதலை உண்டாக்கியிருக்கிறார்கள். எல்லா இஸ்லாமிய பெயர்களையும் மாற்றி இந்து பெயர்களாக வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. இந்த நாடு இஸ்லாமியர்கள் வாழ்ந்த நாடு, இஸ்லாமியர்கள் ஆண்ட நாடு. இதை மறந்துவிட முடியாது. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள். அவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனாலே அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்வது என்ன நியாயம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 அடிப்படை உரிமை. யார் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். இன்னும் ஒரு வரியை சேர்த்து சொல்ல வேண்டும் என்றால் அது சொல்கிறது ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்று. ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்றால் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளுகிற உரிமை. என்னுடைய மனசாட்சி கடவுள் இல்லை என்றால் நான் நாத்திகனாக கூட வாழ்வதற்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இது சமூக நீதிக்கான அடுத்த நகர்வா? இது சமூக நீதிக்கான அடுத்த நகர்வு இல்லை. ஒரு சமூகத்தை கட்டுப்படுத்தி ஒரு சமூகத்தை புறக்கணிப்பதற்கான அடுத்த நகர்வு.